அனைவருக்கும் வணக்கம். குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் 2026. குரு பகவான் வக்ரகதியில் இருந்தவர் இப்போ மார்ச் 9ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆக போறாரு. இந்த வக்ர நிவர்த்தி பலன்கள் நம்மளோட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது, நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா, எதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு எதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியை இந்த வீடியோ பதிவுல கம்ப்ளீட்டா நம்ம பார்க்கலாம். தற்போது குரு பகவான் மிதுன ராசியில டிராவல் ஆயிட்டு இருக்காரு. மிதுனத்துல வக்ரத்துல இருக்காரு. மார்ச் 9ஆம் தேதி வக்ரத்திலிருந்து தன்னுடைய இயல்பு கதிக்கு திரும்புறாரு. வக்ர நிவர்த்தியாகி நேர்கதிக்கு திரும்புறாரு. இந்த வக்ர நிவர்த்தி அமைப்பு அப்படிங்கிறது டெஃபினட்டா ஒரு நிறைய மாற்றத்தை கொடுக்கும். குருவுடைய பார்வைகள்ல நிறைய சேஞ்சஸ் கொடுக்கும். பொதுவாகவே இந்த ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லுவாங்க, குரு பார்க்க கோடி குற்றம் விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில இப்ப குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில டிராவல் செய்ய போற இந்த குரு பகவான் தான் பார்க்கக்கூடிய இடங்களை சிறப்படைய வைப்பார். எனவே இந்த குரு வக்ர நிவர்த்தியில நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை இந்த குரு பகவான் தர போறாரு, எதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் அவேர்னஸா இருக்கிறது நல்லது அப்படிங்கறத இந்த பதிவுல நான் கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். பதிவை முழுமையா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும். மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க பதிவிடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது கடகராசி ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இப்ப நம்ம டீட்டெயிலா கிளியரா பார்க்கலாம். நம்மளுடைய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு 12ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி ஆக போறாரு. அயன சயன போஜன ஸ்தானம் விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த 12ஆம் இடத்தை. இதுல குரு பகவான் இருக்கிறது நிறைய சுப விரய செலவுகளை ஏற்படுத்துவார். மங்கள மாற்றம், மங்கள விரய செலவு, நல்ல விஷயத்துக்காக செலவு செய்யறது, இது சார்ந்த வகையில சுப விரய செலவு, சுப விரய கடன்களை உருவாக்குவார் 12ஆம் இடத்துல குரு இருக்கும்போது. இப்ப வக்ரத்துல இருந்தவர் இப்ப வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. இது கம்ப்ளீட்டா நமக்கு ஃபேவரான ஒரு நல்ல பலன்களையும் நல்ல மாற்றத்தையும் கொடுக்கும். சுப மாற்றத்திற்கான அடித்தளம் தற்போது நிகழ ஆரம்பிக்கும். இப்போ குரு 12ஆம் இடத்துல இருந்தாலும் நம்முடைய குடும்பஸ்தானத்துல கேது, அது கொஞ்சம் குழப்பம். அஷ்டமத்துல ராகு, அதுவும் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. இருப்பினும் இப்ப குரு பார்வையில அந்த ராகு வந்துருவாரு. அது ஓரளவுக்கு நம்ம நிவர்த்தி அமைப்புல எடுத்துக்கலாம். பாகியத்துல சனி, அதுவும் கொஞ்சம் ஆவரேஜா தான் இருக்கு, சூப்பர் பாசிட்டிவா இல்ல. இப்போ இந்த குரு வக்ர நிவர்த்தி பலன்களை இப்போ எல்லாத்தோடையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபேமிலி நம்ம எடுத்து ரிசர்ச் பண்ணும்போது குடும்பஸ்தானத்துல கேது, குரு இப்போ விரயஸ்தானத்துல தான் இருக்காரு. இது இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல ஒரு மாதிரி சுமை அமைப்பு இருந்துகிட்டே இருக்கும். ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவாங்க. ஃபேமிலியில உங்களை ஒரு மாதிரி மாத்தி மாத்தி பேசுவாங்க. ஆளாளு ஒரு டைரக்ஷன்ல போவாங்க. ஒரு தெளிவான ஒரு முடிவை குடும்பம் சார்ந்து நம்மளால எடுக்க முடியாது. குடும்ப உறுப்பினர்கள் எதுக்கும் ஒத்துழைப்பு பெரிய அளவுல கொடுக்க மாட்டாங்க. குடும்பம் சார்ந்த கவலைகள் ஒரு சிலருக்கு அப்படியே மேலோட்டமா எழுச்சி பெறும். அதுதான் இந்த குடும்பஸ்தானத்துல இருக்கிற கேது. மேலும் இந்த நேரத்துல உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய வாக்கு, இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். குடும்பத்துல பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிறது டிஃபால்ட்டா ஏற்பட்டு நீங்களாம். இப்ப குடும்பத்துல பண தேவை அதிகரிக்கும். மேலும் குடும்பத்துல விரய செலவுகள், சுப விரயங்கள் அதிகரிக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். குடும்பத்துல இப்போ எல்லாரோட அல்டிமேட் கோலுமே பணம் சார்ந்து தான் இருக்கும். பொருளாதாரம் சார்ந்த ஒரு எண்ணம், பொருளாதாரம் சார்ந்த ஒரு நோக்கம் குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில இருக்கும். மேலும் இந்த நேரத்துல பணம் சம்பந்தமான வாக்குவாதங்கள் குடும்பத்துல அடிக்கடி நிகழ்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே அதுல கொஞ்சம் நம்ம கவனமா இருந்துக்கணும். மேலும் குடும்ப உறுப்பினர் கூட பேசும்போது கொஞ்சம் அனுசரிச்சு பேசணும். இந்த நேரத்துல எல்லாரையும் எடுத்தறிஞ்சு பேசுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் நிதானம் தேவை. அடுத்தது இந்த நேரத்துல தந்தை சம்பந்தமான விஷயங்களை சற்று கவனமா இருக்கணும். பாகியத்துல சனி பகவான், தந்தையாரோட ஒத்து போகாது. தந்தை வழி உறவுகளோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். தந்தையாருடைய தேக ஆரோக்கியம் சார்ந்த வகையில ஒரு சில வருத்தங்கள் ஏற்பட்டு நீங்களாம். அதுலயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். எனவே தந்தை வழி உறவு, இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். தங்க அணிகலன்கள் சார்ந்த வகையில சில குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்க வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல. எனவே கோல்டு சம்பந்தமான விஷயங்கள கொஞ்சம் விழிப்புணர்வோட கவனத்தோட இருக்கணும். அடுத்தது நம்ம பாக்குறது ஃபேமிலியில மூத்த சகோதர சகோதரிகள், வீட்டில் இருக்கிற சித்தப்பா சித்தி, மூத்தவங்க, அவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களை சற்று கவனமா இருக்கணும். அவர்களோட ஏதாச்சும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்களாம். அதே போல இந்த நேரத்துல இளைய சகோதர சகோதரிகள் சார்ந்த விஷயங்கள்லயும் ஒரு மாதிரி போட்டித்தன்மை ஏற்பட்டு நீங்க வாய்ப்பு இருக்கு. அதுலயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த நேரத்துல தாயாருடைய சப்போர்ட் உங்களுக்கு இப்போ பரிபூர்ணமா கிடைக்கும். தாய் வழி உறவினர்களுடைய ஆதரவு பரிபூர்ணமா கிடைக்கும். தாயார் தற்போது உங்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நல்லா சப்போர்ட்டிவா இருப்பாங்க. மேலும் தாயாருக்கு தேக ஆரோக்கியத்துல ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இப்போ நிவர்த்தி ஆகும். தாயுடைய சப்போர்ட் இப்போ உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். எனவே ஃபேமிலி ரீதியாக நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் ஆசிலேஷனாக இருக்குது. குடும்பத்தில் சில குழப்ப அமைப்புகள் இருக்குது, வருத்த அமைப்புகள் இருக்குது. ஃபேமிலி சார்ந்த வகையில் சில மனக்கவலைகள் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் பொருளாதார தேவைகள் அதிகமாக இருக்கும். ஸோ இதை நம்ம நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது ரொம்ப நல்லது.
அடுத்தது தொழில், உத்தியோகம், பொருளாதாரம் இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது ஜீவனஸ்தானம் பெருசா பாதிக்கப்படல. 10ஆம் இடம் சுபத்துவமா இருக்கு. குரு 12ஆம் இடத்துல ஓரளவுக்கு பாசிட்டிவா இருக்காரு. எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் 6, 8 சுபத்துவம் ஆகுது. 6, 8, 12 குருவுடைய ஆதிக்கத்துல வந்துடுது. எனவே வெளிநாடு பயணம், வெளியூர் பயணம் இது சிறப்பான நற்பலன்களை கொடுக்கும். சொந்த ஊரை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு அமைப்பு, வெளியூர் போய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, வெளி மாநிலம் போய் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இது பரிபூர்ணமா கிடைக்குது. வெளிநாடு முயற்சி செய்யக்கூடியவர்கள் இப்ப செய்யலாம். ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் உண்டு. அதே மாதிரி உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்துல இருந்த சுமை அமைப்புகள் சற்று குறைய ஆரம்பிக்கும். உத்தியோகத்துல ஒரு நிம்மதியான சூழ்நிலை கிடைக்கும். உத்தியோகத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் சிறப்பான முறையில கிடைக்கும். உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு ஒரு நல்ல உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும். வருமானம் இல்லாதவர்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி ஒரு வருமானத்தை கொடுத்துரும். மார்ச் 9க்கு பிறகு அனைவரும் ஏதோ ஒரு விதத்துல வருமானம் சார்ந்த வகையில உங்களுக்கு ஒரு கையில ஒரு தனவரவு இருக்கும். உடைய எண்ணங்கள், தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான பொருளாதாரம் கிடைச்சிடும். அது நான் நம்முடைய நட்சத்திரத்துக்கு ஒரு பாசிட்டிவா பார்க்கிறேன். எனவே உத்தியோகம் சார்ந்த வகையில் இருந்த வருத்தம், கவலை, குழப்பம் அதெல்லாம் நிவர்த்தியாகும். உத்தியோகத்துல உயர்வு, உத்தியோகத்துல நற்பெயர்கள் இதெல்லாம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அடுத்தது தொழில் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமானாக்கா தாராளமாக பண்ணலாம். பாசிட்டிவாக இருக்கு. தொழில் ஆல்ரெடி நீங்கள் ஒரு முதலீடு பண்ணியிருக்கீங்க, அதை ரிட்டர்ன் எடுத்துடலாமானா அதில் ரிட்டர்ன் எடுத்துடலாம். பாசிட்டிவாக இருக்கு. ஜீவனஸ்தானம் எதுவும் பெரிய அளவில் பாதிக்கப்படலை. தொழில் செய்யறதுக்கு ஏதுவான காலகட்டம், தொழிலில் முதலீடு செஞ்சதை இப்போ ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு ஏதுவான காலகட்டம். இருப்பினும் 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட்டை ஹை லெவலில் பண்ணி பொருளாதாரத்தை ஒரு பக்கமாக போய் முடக்கிடாதீங்க. அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மற்றபடி எதுவும் பெருசாக குற்றமாக இல்லை. தொழில் சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய குழப்பம் அதெல்லாம் சிறப்பான முறையில் சரியாகும். தொழிலில் ஒரு மேன்மை, தனவரவுல ஒரு மேன்மை இதெல்லாம் சிறப்பாக கிடைக்கும். அடுத்தது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துல சனி பார்வை, வர பணம் கைக்கு பத்தல. குரு வேற 12ல இப்ப வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. செலவு அதிகமா இருக்கு, கையில வர தன லாபம் பத்தல. கடன் இருக்கு, கடனை கட்டி முடிக்கிறோம். குரு பார்வை 6ஆம் இடத்துல. எனவே கடன் சுமை குறையும், அதுக்கு ஃபேவரா இருக்கு. ஆனா வர பணம் உங்களுக்கு திருப்தியை கொடுக்காது, பத்தாது. இன்னும் கொஞ்சம் அதிகமா பணம் வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை தூண்டலை அதிகப்படுத்தும். சிலர் பார்ட் டைமா வேற ஏதாச்சும் ஜாப்லாம் பார்ப்பாங்க. ஸோ இப்படி உங்களை கொஞ்சம் அலட்டுற மாதிரியான ஒரு சூழ்நிலையை இது கொடுக்கும். பண தேவையை அதிகப்படுத்தும். பொருளாதார சிந்தனை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும். கைக்கு வர பணம் பத்த மாட்டேங்குது, தொடர் விரைய செலவு இருக்கு. சுப விசேஷத்துக்காக நாங்க கடன் வாங்குறோம், அதை திரும்ப நாங்க கட்டணும். கடன் சிந்தனையை கொடுக்கும். கடன் வாங்கி மாற்றம் செய்யலாமா அப்படிங்கிற மாதிரியான சிந்தனையை கொடுக்கும். அப்படி மாற்றம் செய்யலாமானா தாராளமா செய்யலாம். பாசிட்டிவா தான் இருக்கு. சனியுடைய பார்வை 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால பெரிய கடன் வாங்கி மாட்டிக்க வேண்டாம். ஸ்மால் லெவல்ல கடன் வாங்கி ஏதாச்சும் சுப மாற்றம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பாசிட்டிவா இருக்கு. ஆல்ரெடி இருக்கிற கடனை கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த நேரத்தில் உண்டு. அது நான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பார்க்குறேன். ஒரு சிலருக்கு இந்த கடன் நெருக்கடி அப்படிங்கிறது இருக்கும். சம்பாதிக்கிற பணம்லாம் ஒரு 80% கடனுக்கே போயிடும். இருப்பினும் இந்த மார்ச் 9க்கு பிறகு கடன் சார்ந்த வகையில மழை போல இருந்தது அப்படியே குறைப்பீங்க. ஒரு சில கடனை முடிவுக்கு கொண்டு வருவீங்க. 2-3 இடத்துல கடன் வாங்கியிருக்கீங்கன்னா ஒரு சில கடனை கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு எல்லாத்தையும் ஒரே கடனா மாத்துவீங்க. இது சம்பந்தமான சில மாற்றங்கள் பொருளாதார ரீதியா ஏற்படும். பண வரவுல சில ஏக்க அமைப்புகள் இருக்கும். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைச்சா நல்லா இருக்கும். ஒரு சிலர் எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்க்கலாமா, இல்லை பிஸ்னஸை வேறு ஏதாச்சும் ஒரு மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணி இன்னும் எக்ஸ்ட்ரா பணம் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தலாமா அப்படிங்கிற மாதிரியான சிந்தனையை நம்முடைய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி காலம் கொடுக்கும். ஒரே ஒரு குறை, பொருளாதார ரீதியா முழுமையா தன்னிறைவு அடைய முடியாது, முழு திருப்தியை அடைய முடியாது. ஏதோ வருது, ரொட்டேட் ஆகுது, அப்படியே நகருது. ஆனா எதுவும் பெருசா சிரமத்துக்கு தள்ளப்படலை. அது நான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பார்க்குறேன். அடுத்தது நம்ம பார்க்கறது திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை. இது சம்பந்தமா நம்ம பார்க்கும்போது 12ஆம் இடம் சுபத்துவம் ஆயிடுது. திருமண முயற்சிகளை செய்யலாம், பாசிட்டிவா இருக்கு. திருமண முயற்சிகளை சுப செய்தி கிடைக்கும், அதுவுமே ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கு. திருமணம் அப்படிங்கிறது ஜூன் மாதத்துக்கு பிறகு நிறைய பேருக்கு நடந்துரும். குரு பயிற்சிக்கு பிறகு திருமணம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துரும். நிறைய பேருக்கு திருமணம் நிச்சயமாகி திருமணம் நடந்துரும். இந்த மார்ச் 9க்கு பிறகு அந்த முயற்சிகளை நீங்க தொடங்கலாம், அதுக்கு ஃபேவரா இருக்கு. திருமண முயற்சிகளை தொடங்குறதுக்கு இது ஏதுவான காலம் தான். சுப செய்திகள்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். ஆனா ஜூன் 1க்கு பிறகு நிறைய பேருக்கு திருமணம் நடந்துரும். திருமணம் நடந்து மன வாழ்க்கையில அடியெடுத்து வச்சிடலாம், ஃபேவரா இருக்கு. அடுத்து திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடம் பெருசா பாதிக்கப்படல. அஷ்டமத்துல தான் ராகு, கேது 2ஆம் இடத்துல இருக்காரு. வாழ்க்கை துணையோட அடிக்கடி கருத்து போராட்டம் ஏற்பட்டு நீங்க வாய்ப்பு இருக்கு. நீங்க ஒன்னு சொல்லுவீங்க, உங்க பார்ட்னர் ஒன்னு சொல்லுவாங்க, அப்படியே ஒரு மாதிரி முரண்பாடா போகும். அது ஒரே ஒரு குறை தான் இந்த நேரத்துல இருக்கு. மற்றபடி எதுவும் பெருசா வீக்கா இல்ல.
முடிஞ்ச அளவுக்கு அனுசரிச்சு போயிடுறது ரொம்ப நல்லது. வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போயிடுறது நல்லது. இதெல்லாம் ஜூன் மாதத்துக்கு பிறகு கம்ப்ளீட்டா சரியாயிடும். ஜூன் மாதத்துக்கு பிறகு மன வாழ்க்கையில இருந்த குழப்பம், வருத்தம், பிரச்சனை இதெல்லாம் சரியாக ஆரம்பிக்கும். தற்போது கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். உங்களுடைய வார்த்தைகள்ல நிதானமா இருக்கணும். ஏன்னா அந்த நேரத்துல அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தையில டக்குன்னு நம்ம கொட்டிடுவோம். அது ஒரே ஒரு மைனஸ் தான் இப்ப இருக்கு. அதுல மட்டும் நீங்க நிதானமா இருந்தா மன வாழ்க்கை ஆல்மோஸ்ட் சேஃப்னு அர்த்தம். அடுத்தது வாழ்க்கையினுடைய தேக ஆரோக்கியத்துல சற்று கவனம் எடுத்துக்கணும். ஏன்னா அஷ்டமத்துல ராகு இருக்கும்போது ஒன்னு உங்களுடைய தேக ஆரோக்கியத்தை கெடுத்து உங்க வாழ்க்கை துணைக்கு வருத்தத்தை கொடுக்கும், அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய தேக ஆரோக்கியத்தை கெடுத்து உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கும். எனவே உங்களுடைய தேக ஆரோக்கியத்திலையும் உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய தேக ஆரோக்கியத்திலையும் சற்று அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது காதல் உறவு, காதல் சார்ந்த விஷயம், இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது 5ஆம் இடம் பெருசா பாதிக்கப்படலை. எனவே காதல் உறவுல ஒரு இனிமை, உங்க பார்ட்னருடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். காதல் வாழ்க்கையில பெருசா எந்த குழப்பமும் இல்லை. காதல் உறவை திருமண உறவா கன்வெர்ட் பண்ணலாமா அப்படின்னா தாராளமா முயற்சி பண்ணலாம். சுப செய்திகள் உண்டு. ஜூன் மாதத்துக்கு பிறகு காதல் உறவு திருமண உறவா கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கு. ஸோ முயற்சி பண்ணலாம். அடுத்தது குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம், இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது 5ஆம் பாவகம் பெருசா பாதிக்கப்படலை. குருவும் நல்ல நிலையில தான் இருக்காரு. புத்திர பாகியத்துக்கு முயற்சி பண்ணலாம். நிறைய பேருக்கு சுப செய்தி கிடைச்சிடும். குழந்தை பாகியம் சார்ந்த வகையில் இருந்த தடை, தாமதம், தடுமாற்றம் இதெல்லாம் விலக ஆரம்பிக்கும். இந்த நேரத்துல புத்திர பேர்ல ஒரு சில மருத்துவ செலவுகள் ஏற்படும். புத்திர பாகியத்தை முயற்சி பண்றவங்களுக்கு ஒரு சில மருத்துவ செலவுகள், மருத்துவருடைய ஆலோசனை இதெல்லாம் தேவைப்படலாம். ஏன்னா குரு 12ல இருக்கிறதுனால இதெல்லாம் நம்ம நெகட்டிவான செலவா எடுத்துக்க வேண்டாம். சுப விரய செலவு தான், நல்ல செலவு தான். எனவே புத்திர பாகியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பேரு அப்படிங்கிறது இந்த நேரத்தில் உருவாக ஆரம்பிக்கும். சுப செய்தி கிடைக்கும். தாராளமா முயற்சி பண்ணலாம். அடுத்தது பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் செய்வதற்கான அந்த சிந்தனை, அந்த முயற்சி, அதை இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இப்போ நிறைய பேருக்கு பிள்ளைகளுக்கு ஒரு சுப மாற்றம் பண்ணணும், அவங்களுக்கு அந்த வயது வந்துடுச்சு, திருமண வயது வந்துடுச்சு, அல்லது அவங்களுடைய வயதுக்கு தகுந்த சுப மாற்றம் என்னவோ அதை செய்யறதுக்கான அந்த பிளானிங் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். அது சம்பந்தமான சிந்தனை ஓடிட்டு இருக்கும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் ஓடிட்டு இருக்கும். அந்த முயற்சிகளை தொடங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு சிந்தனை அப்படியே மேலோட்டமா எட்டி பார்க்கும். இப்ப ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாமா தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். பாசிட்டிவா தான் இருக்கு. எதுவும் பெருசா குற்றமா இல்ல. பிள்ளைகளுக்கு சுப விசேஷம், சுப மாற்றம் செய்யறதுக்கு இது ஏதுவான காலகட்டமா இருக்கு. ரொம்ப நாளா உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமண முயற்சி, அவங்களுக்கு செய்ய வேண்டிய இந்த சுப காரியங்கள்லாம் தள்ளி போகுது அப்படின்னா இப்ப ட்ரை பண்ணீங்கன்னா அது பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துரும். இது நான் உங்களுக்கு ஒரு ஃபேவரான ஒரு அமைப்பா பாக்குறேன். அடுத்தது நம்ம பார்க்கறது ஸ்டூடெண்ட்ஸ், மாணவ மாணவிகளுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்? 4ஆம் பாவம் ரொம்ப சுபத்துவமா இருக்கு. கல்வி சார்ந்த வகையில பெருசா எந்த தடுமாற்றமும் இல்லை. ஸ்டூடெண்ட்ஸுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றம் உண்டு. கல்வியில ஆர்வம் அதிகரிக்கும். இப்போ ஒரு சிலருக்கு படிப்பு மேல ஒரு பற்று வரும். எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் படிக்கலாமா, டிகிரி முடிச்சு வேலை பார்த்துட்டு இருக்கவங்க சைட்ல ஏதாச்சும் கோர்ஸ் பண்ணலாமா அப்படின்லாம் யோசிப்பாங்க. ஸோ படிக்கிறதுக்கு இது ஏதுவான காலகட்டமா இருக்கு. கல்வி சார்ந்த வகையில ஒரு சுபவிரய செலவு கட்டாயம் இருந்தே தீரும். ஏதோ ஒரு விதத்துல புதுசா ஒரு விஷயத்தை லேர்ன் பண்றதுக்கு செலவு செய்வீங்க. மேலும் இந்த நேரத்தில் இந்த பப்ளிக் எக்ஸாம்ல எழுதக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் டெஃபினட்டா இருக்கும். கல்வியில நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். கல்வியில பெருசா எந்த ஒரு தடையோ தாமதமோ இல்லை. கல்வியில ஒரு முன்னேற்றம், கல்வியில ஒரு ஏற்றம் டெஃபினட்டா உண்டு. 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால முயற்சி தடை மேலோட்டமா இருக்கும். கொஞ்சம் தயக்க குணம் இருக்கும். ஒரு பய உணர்வு இருக்கும். அந்த பய உணர்வோட படிச்சு ஒரு நல்ல ஸ்கோர் எடுத்துருவாங்க. அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம். இந்த நேரத்தில் நீங்கள் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா உங்கள் ஹெல்த்து. ஸ்டூடெண்ட்ஸ் இந்த எக்ஸாம் ஃபியரில் அப்படியே ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அது அப்படியே அவங்க ஹெல்த் இஷ்யூவாக கன்வெர்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. எனவே உங்கள் ஹெல்த்தை கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கோங்க. நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. கான்ஃபிடென்ட்டாக படிங்க. தினமும் மெடிடேஷன் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அது உங்களுக்கு சூப்பர் பாசிட்டிவான ஒரு பலன்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். எதை நினச்சி ஒரி பண்ணாதீங்க. தெய்வ வழிபாட்டோட நாட்களை தொடங்குங்க. இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சுப செய்தி, நல்ல முன்னேற்றம். நீங்க நினைச்ச ஸ்கோரை டெஃபினட்டா அடைய முடியும். 4ஆம் பாவகம் வலிமையா இருக்கு. மார்ச் 9க்கு பிறகு கல்வியில நல்ல முன்னேற்றம் தென்பட ஆரம்பிக்கும். கல்வியில நீங்க நினைச்ச மாதிரி ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு போவீங்க. எனவே கல்வி சார்ந்த வகையில எந்த குறையோ குழப்பமோ இல்லை. அடுத்தது நம்ம பார்க்கறது ஹெல்த், தேக ஆரோக்கியம். இப்போ எப்படி இருக்கும்? அஷ்டமத்துல ராகு, தேக ஆரோக்கியத்தை தான் இது கொஞ்சம் வீக் பண்ணும். இப்போ குரு பார்வையில அந்த ராகு வர்றதுனால ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு நகரும். ஹெல்த்ல பிரச்சனை இருக்கும். ஆனா அதை நம்ம அப்படியே மறைச்சி நம்மளோட கெரியர் மேல ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ ஹெல்த்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க. டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க, மைண்டை ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு இப்போ தூக்கம் வராது, தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனை வரும். ஏதோ ஒரு விஷயத்த ஓவரா யோசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். எனவே எதையும் நினைச்சு பெருசா ஒரி பண்ண வேண்டாம். நமக்கு என்ன நடக்கணும் அது நடக்க வேண்டிய நேரத்தில் நல்லபடியாக நடக்கும்.
எதை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம். மைண்டை ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த நேரத்துல உங்க ஹெல்த்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் பண்ணிக்கணும். குறிப்பா கழிவு நீக்க உறுப்புகள், உங்களுடைய முகம், உங்களுடைய பல்லு, உங்களுடைய கண்ணு, இது சம்பந்தமான விஷயங்கள கவனம் தேவை. ஏன்னா 2ஆம் இடம் 8ஆம் இடம் சற்று பாதிக்கப்பட்டிருக்கு. எனவே உங்களுடைய கண், பல், உடைய கழிவு நீக்க உறுப்புகள் இதுல எல்லாம் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு சிலருக்கு தொடை பகுதிகளில் ஏதாச்சும் பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கலாம். ஏன்னா 9ஆம் இடத்துல சனி. இன்னும் ஒரு சிலருக்கு கால் பாதத்துல ஏதாச்சும் பாதிப்புகள் ஏற்பட்டு நீங்கலாம். சோ அதுல நம்ம கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். 8ஆம் இடம் பாதிக்கப்பட்டு இருக்கிறதுனால செரிமான கோளாறை ஒரு சிலர் சந்திக்க வாய்ப்பு இருக்கு. சாப்பிடுறது செரிக்க மாட்டேங்குது, நெஞ்சிலேயே நிக்குது, இது போன்ற கம்ப்ளைண்ட்லாம் ஒரு சிலருக்கு வரலாம். கொஞ்சம் அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது சிறப்பு. ஓவராலா ஹெல்த்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன உடற்பயிற்சி, சின்ன சின்ன நடைப்பயிற்சி இதெல்லாம் மேற்கொள்றது ரொம்ப சிறப்பு. மேலும் இந்த குரு பகவானுடைய பார்வை நீண்ட நாளா உங்க ஹெல்த்ல என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கான நிவர்த்தியை பெற்றுக் கொடுக்கும். குருவுடைய பார்வை 6ஆம் இடம் 8ஆம் இடம் இதுல எல்லாம் இருக்கு. எனவே ஹெல்த்ல என்ன பிரச்சனை இருந்தாலும் அதுக்கான சொல்யூஷன் கிடைச்சிடும். அதனால கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய ஹெல்த் ரெக்கவர் ஆகும். மன மகிழ்ச்சி திரும்ப அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல குரு பார்வை. எனவே மன மகிழ்ச்சி திரும்பும், ஹெல்த் நல்லா ரெக்கவர் ஆகும். ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பார்க்குறேன். அடுத்தது இந்த குரு வக்ர நிவர்த்தியில வேற ஏதாச்சும் பாசிட்டிவான ரிசல்ட் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 4ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு வண்டி, வாகனம், வீடு வாங்கக்கூடிய யோகம் உருவாகும். புதுசா வண்டி, வாகனம் வாங்குவாங்க. நிலப்புலங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு உண்டு. மனை வாங்குறதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்த சிந்தனைகள்லாம் இப்ப அப்படியே வெளிப்பட ஆரம்பிக்கும். மேலும் இந்த நேரத்துல வீடு இடமாற்றம் பண்றது, பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதிய வாகனம் வாங்குறது, ஸோ அதுக்கெல்லாம் இது ஃபேவரா இருக்கு. ஸோ அது சார்ந்த முயற்சிகளை செய்யலாம். அதுல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் உண்டு. அடுத்தது ஒரு சிலருக்கு கால்நடை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. அதே போல கடன் சுமையை குறைப்பீங்க. கடன் பிரச்சனையிலிருந்து வெளில வருவீங்க. நோய் நொடிகள் நீங்க ஆரம்பிக்கும். போட்டி பொறாமை, உங்களை சுத்தி இருந்த போட்டி பொறாமையெல்லாம் விலக ஆரம்பிக்கும். அதையும் நான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். வம்பு, வழக்கு, பிரச்சனை, கோர்ட்டு கேஸ்ன்னு ஏதாச்சும் போயிட்டு இருக்குன்னா அதுல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு இப்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுவுமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா இருக்கு. ஒரு சிலருக்கு இடமாற்றம் நிகழும். சொந்த ஊர்ல இருக்க முடியாது, சொந்த ஊரை விட்டு வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும். நிறைய பேர் ஆல்ரெடி வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம்னு வெளி இடங்கள்ல பயணிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் ஊரு பக்கம் திரும்பி வரதுக்கான வாய்ப்பு உருவாகும். நீங்க ஊருக்குள்ள இருக்கீங்கன்னா ஊரை விட்டு வெளியேறுவீங்க, அல்லது ஊரை விட்டு வெளியில இருக்கீங்கன்னா ஊருக்குள்ள திரும்ப வரதுக்கான முயற்சிகளை செய்வீங்க. இது போன்ற சில மாற்றங்கள், அந்த மாற்றத்துல ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி, நிம்மதி இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான ஒரு பாதையில கிடைக்கும். ஓவராலா அந்த குரு வக்ர நிவர்த்தி நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் இருக்கு. பெருசா பிரச்சனையாகவோ குற்றமாகவோ இல்லை. ஒரு சில விஷயங்கள்ல வார்னிங் கொடுத்துருக்கேன். அது மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி கவனம் செலுத்தி பயணிக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு ஏதுவான காலகட்டம் தான், ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய காலகட்டம் தான். தினமும் தெய்வ வழிபாடு பண்ணுங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்க. தினமும் ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணி மங்கள இசைகளோட அந்த நாளை தொடங்குங்க. அது உங்களுக்கு சூப்பர் பாசிட்டிவான ஒரு பலன்களை பெற்றுக் கொடுக்கும். வாழ்த்துக்கள்.